மாணவர்களுக்கு பரிசு வழங்கல். அதற்கு முன்பாக எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மகளாகட்டும் மகனாகட்டும் தன் தந்தை சொல்வதை அவர்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். ஒரு வயதுக்கு மேல் என்ன படிக்க சொல்றாரு, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, இந்த ட்ரெஸ் தான் போகணும்னு சொல்றாரு சொல்லிட்டு ஒவ்வொரு தந்தையும் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் மீது ஒரு வெறுப்பு தான் வரும். குறிப்பாக சொல்ல போனால் வில்லனாக தான் தெரிவார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்படி எப்போது உங்கள் தந்தை மீது உங்களுக்கு வெறுப்பு வருகிறதோ அப்போது உன் தாயிடம் சென்று கேள், அம்மா நான் குழந்தையா இருக்கும்போதே அப்பா இப்படிதானா, இல்லை இப்பதான் இப்படி மாற்றுறேன்னு கேளு. அந்த அம்மா சொல்லுவா, கண்ணு பகலெல்லாம் நான் உன்னை பாராட்டி சீராட்டி வளைப்பேன், நீ பகலெல்லாம் தூங்குவ, நைட்ல மட்டும் முடிச்சுட்டே இருப்ப, நான் அந்த களைப்புல தூங்கிடுவேன், உன் அப்பா வேகாத வெயில வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு ஃபுல்லா உன்னை கண் முடிச்சு பார்த்துப்பாரு, ஒரு மணி நேரத்துக்கு மேல என்னை எழுப்பு கேட்பாரு, ஏம்மா குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் கொடுத்துறேம்மான்னு கேட்பாரு. இல்ல அது என்னால கொடுக்க முடியாது, அதனாலதான் உன்னை எழுப்புறேன், நீ தப்பா நினைச்சு. சோ அது மாதிரி ஒரு குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒரு 2-3 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தை டிராயிலிருந்து பேண்ட்டுக்கு மாறினதும் அவனுக்கு மாடலா பேண்ட் எடுத்து கொடுத்து சுடிதார் வாங்கி கொடுத்த பெண்களாக இருந்தால் அவர்களை அப்படி ஒரு அழகு பார்ப்பார். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்வாள் ஒரு தாய். அடுத்து அந்த மகன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவனை தோளில் சுமந்து கொண்டு தெருவில் ஒரு உயரமாக நடந்து செல்வார். ஒரு அரசனை போன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு மகனை போன்று நடந்து போவார், மிக மிக மகிழ்ச்சியோடு. அப்படிப்பட்ட தந்தை உனக்கு எப்படி தீங்கு செய்வார்? அவர் சொல்வதெல்லாம் உனக்கு சரியாகத்தானே இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஒரு தந்தை கருவில் சுமக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் வாழ்வு முழுவதும் உன்னை தோளில் சுமக்கிறார். ஒரு தாய் தன் கண் ஒளியை லைட்டாக்கி, கையை தொட்டிலாக்கி, தன் ரத்தத்தை பாலாக்கி உனக்கு கொடுக்கிறார். நீ கேட்கும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். நீ கேட்கும் உணவிலிருந்து, நீ கேட்கும் உடையிலிருந்து, நீ கேட்கும் பென்சில், பேனா, ஸ்நாக்ஸ் இருந்து எல்லாத்தையும் உனக்கு வாங்கி வாங்கி கொடுக்கிறாங்க. உங்கள் விருப்பம் போலதான் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். ஈன்ற பொழுதும் பெருவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது நீ நல்லா படிச்சுக்கோ, வாழ்க்கையில முன்னேறிக்கோ. அதுக்கு வாழ்க்கையில் முன்னேறினா உனக்கு தேவையானது கல்வி. அந்த கல்வியில மட்டும் நீ நல்ல மாணவன் வந்துதான் கேட்பாங்க. அதுதான் ஒரு நல்ல பெற்றோர்கள். மற்ற எதுவுமே மாணவர்களிடம் அவர் எதிர்பார்ப்பதில்லை.